இந்த மனுஷன் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தவன் இப்போ எப்படியாவது அதையெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு திருந்தணும்னு நினைக்கிறான். ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் பிரெக்னன்ட் ஆகியிருப்பான். அந்த டைம்ல இவன் அவகிட்ட நாம உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஆனா எந்த வேலை வெட்டியும் இல்லாம குடிக்கு மட்டுமே அடிமையா இருந்த அவனை நம்பி அவ போக தயாரா இல்ல. அதை கேட்டதும் அவன் மனசு உடைஞ்சு போய் எப்படியாவது இந்த பழக்கத்தை கைவிடணும்னு நினைக்கிறான். அடுத்த நாள் அவன் தனியா ஒரு ட்ரக் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போறான். அங்க ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அங்க போனதும் அவங்க முடிய எல்லாம் ஷேப் பண்ணுவாங்க. அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டரை பெரிய மதிலோ அல்லது முள்வேலியோ கிடையாது. யார் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் பிடிக்கலன்னா வெளியே போயிட்டே இருக்கலாம். ஆனா இவனுக்கு அங்க இருந்து திருந்தாம வெளியே போற ஐடியாவே இல்ல. அங்க ஜாயின் பண்ண ஆரம்ப நாட்கள்ல அவனுக்கு நரகம் மாதிரி இருக்குது. அவனுக்கு ட்ரக் ஆசை வரும்போதெல்லாம் அவனோட உடம்பும் மனசும் தாங்க முடியாத வேதனை அடையுது. அங்க இருந்து வெளியே போயிடலாமான்னு நினைக்கும் போது அவன் கிட்ட இருந்த அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் போட்டோவை பார்த்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறான். அவனுக்கு டெய்லி பிராக்டிஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப வருஷமா அவன் ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டதால அவனோட பாடி ரொம்ப வீக்கா இருக்குது. அதனால ரன்னிங் டைம்லயே பிளட் வாமிட் எடுக்கிறான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் உன்னால முடியாது, நீ விட்டுட்டு இங்க இருந்து போயிடுன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா விழுந்து கிடந்த அவன் மன உறுதியோட திரும்பவும் எழும்பி ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி முன்னேற ஆரம்பிக்கிறான். அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்காகவும் அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்காகவும் நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமும் கூட கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றான். ஒரு வருஷத்துல அவனோட பாடி கண்டிஷன் நல்லா டெவலப் ஆகிருது. அவனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு டைரக்டர் அங்க இருந்த ஸ்விம்மிங் பூலோட ஆபரேட்டரா அவனை ப்ரொமோட் பண்றாரு. அவனோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஸ்விம் பண்றதுக்கும் அவனுக்கு பெர்மிஷன் கிடைக்குது. இந்த வாய்ப்பை நல்லபடியா யூஸ் பண்ணி ஸ்விம்மிங் பண்ணவும் கத்துக்கிறான். அதுக்கப்புறம் சைக்கிளிங் பண்ணி அவனோட பாடியை மெல்ல ரீஃபார்ம் பண்றான். இப்போ ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் எல்லாம் அவனோட லைஃப்ல முக்கியமான விஷயமா மாறுது. இவ்வளவு நாள் அவன் பண்ணின ட்ரைனிங்கோட ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்க ஒரு ட்ரையாத்லான் போட்டியில கலந்துக்கான். அதுல 700 மீட்டர் ஸ்விம் பண்ணணும், 5 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணணும், 20 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும். போட்டி முடிஞ்சு பினிஷிங் லைன் வந்ததும் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அன்னைக்கே அவனுக்கு ஒரு கெட்ட செய்தியும் வருது. நோயால பாதிக்கப்பட்டிருந்த அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் சீரியஸ் கண்டிஷன்ல ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. உயிருக்கு போராடிட்டு இருந்த அவளை பார்த்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அவளோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு மனசு உடைஞ்சு வெளியே வர்றான். அப்பதான் அவன் அவனோட அழகான குழந்தைய பாக்குறான். உடனே அவகிட்ட போய் பேச ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அவன் கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா அங்க வந்து அவளை தூக்கிட்டு போயிடுறாரு. அதை பார்த்து மனசு உடைஞ்சாம நான் அப்பாவை இருக்க தகுதியே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்தே போயிடுறான். அன்னையில இருந்து அவனோட துக்கத்தை எல்லாம் ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கிட்டு இன்னும் கடுமையா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபைனலா அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல இருந்து வெளியே வந்து பல விதமான போட்டிகள்ல கலந்துக்கிறான். ஸ்டேட் லெவல்ல பல டைம் சாம்பியன் ஆகுறான். வேர்ல்டு லெவல் காம்படிஷனுக்கும் அவனுக்கு இன்விடேஷன் வருது. போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையே இழந்து போயிருந்த அவன் அவனோட இந்த மாற்றத்தை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஒவ்வொரு வருஷமும் அவன் கேர்ள் ஃபிரெண்டோட பர்த்டே அன்னைக்கு அவளோட கல்லறையில வந்து அவளுக்கு மரியாதை செலுத்துறான்.